ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/4/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஏகாந்தத்தில், அதாவது தனிமையாக போய் உட்காந்துட்டு உண்மையான நாயகனை நினைவு பண்ணுங்க. ஸோ அவரை நினைவு பண்ணுறதுன்றது அவர் நமக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு, முரளியில் என்னென்னலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, இதை பற்றி எல்லாம் சிந்தனை பண்ணுறது தான். ஸோ ஏன்னா இந்த நினைவின் மூலமாக தான் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும். ஏன்னா இந்த நினைவின் மூலமாக தான் கலியுகத்து விஷயத்தை மறப்பீங்க. இல்லை இந்த நினைவில் மைண்டை பிஸியாக வைக்கும்போது கலியுகத்தின் விஷயத்தை மறக்கிறது ஆத்மா தூய்மையாகிறது. ஸோ தூய்மையானால் தான் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும். ஸோ அதனால் தனியாக உட்காந்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி லௌகீக காதலன் காதலி ஒருவர் நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ காரியம் செய்யும்பொழுதும் நினைவு பண்ணணும், அடுத்தது தனியாகவும் உட்காந்தும் நினைவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். தனியாக உட்காந்து நினைவு பண்ணும்போது தான் காரியம் செய்யும்போதும் அந்த நினைவு தொடரும். குறிப்பாக 2.3 பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் 1 மணி நேரத்துக்கு. அடுத்தது புதுசாக இன்னொரு 3 பாயிண்ட்டு. முரளியில் தான் ஊறப்பட்ட பாயிண்ட்ஸ் வருது இல்லையா? கேள்வி: பாபா கிடச்சிருக்கிறதுனால ஒரு அலட்சிய போக்கு நீங்கணும். அது என்ன அலட்சிய போக்கு தெரியுமா? நான் பாபாவோட குழந்தையாக தானே இருக்கிறேன் அப்படின்னு சில குழந்தைங்க அலட்சியமாக நினைவுக்கான முயற்சியை பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ இதை தான் கைவிடணுன்றார். அடிக்கடி நினைக்க மறந்துடுறாங்க. இதுக்கு பேர் தான் அலட்சியம், கவனக்குறைவு. அதனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, பாபா நினைவிலே இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே அந்த குஷி நிலையாக இருக்கும். பாபா நினைக்கலன்னா குஷி வராது, குணத்தில் தெரியும். ஸோ பாபா நினைவிலே இருந்தால் இந்த தூங்கி வழியிறது, சோம்பல் அதெல்லாம் இருக்காது. இன்னும் கேட்டால் தூக்கத்தை வென்றவர்கள் ஆகிடுவீங்கன்றார் அந்த சந்தோஷத்திலே. ஸோ பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்கள் பாபா நினைவிலேயே துடிச்சிட்டு இருக்கிறாங்க, இல்லை வெளியில் வர முடியாமல். அந்த மாதிரி நீங்கள் இரவு பகலாக நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கும் நிரந்தர நினைவு இருக்கணுன்ற. இப்போ பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்கள் அதனால தான் நம்பர் 1 ஆகிடுறாங்க. அவங்க சென்டருக்கே வராமல் இருப்பாங்க, ஏன்னா வர முடியாது. கணவன் விட மாட்டான், மாமியார் விட மாட்டாங்க. ஆனால் முரளி மட்டும் படிச்சுட்டு பாபாவை நினச்சிட்டு துடிச்சிட்டு இருப்பாங்க. உன்னை பார்க்கக்கூட முடியலேன்ட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மற்றவங்களாம் கொடுத்து வச்சவங்க பாரு, சென்டருக்கு போகிறாங்க, மதுபனுக்கு போகிறாங்க, மதுபனில் இருக்கிறாங்க அப்படின்னு துடிப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. பாபா கூடவே இருக்கிறவங்க, சென்டருக்கு போகிறவங்க அந்தளவுக்கு ஒரு துடிப்பு இருக்காது, அந்த காதல் இருக்காது. அதனால் இழந்துடுவாங்க. இது எப்படிப்பட்ட அற்புதமான ஞானம் பார்த்தீங்களா? பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்ப வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. சபை நினைக்கணும்னா பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்கள் மாதிரி நினைங்கன்னு உதாரணம் சொல்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், அவங்க எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள். அதுலேயும் ரொம்ப டார்ச்சர்லாம் அனுபவிக்கிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்ன்றாங்க. ஏன்னா இங்கே குடும்பத்தில் டார்ச்சர் அனுபவிக்க புத்தி பாபா கிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ கடைசியில் உலகழியும் போது எல்லாம் விழுந்து பாபா ஏன் நினைக்கிறாங்க? அந்த வலி தாங்காமல் தான் நினைக்கிறாங்க. ஸோ இது பாபா நினைக்க வைக்கிறாரு. ஆக்சுவலாக அப்படி நினைக்க வைக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு நன்மையும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லாமலே நினைத்து தண்டனையிலேருந்து தப்பிக்கணும். பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்ப வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் கூட ஓம் சாந்தின்னு சொல்கிறீங்க, பாபாவும் ஓம் சாந்தின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாக்களாகிய நீங்கள் அமைதி ஸ்வரூபமானவர்கள்னு அர்த்தம்.
அதேமாதிரி பாபா கூட அமைதி ஸ்வரூபமானவர். ஏன்னா ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி தான். பரமாத்மாவுடைய சுய தர்மமும் அமைதி தான். ஏன்னா நீங்களும் சாந்தி தாமத்தில் தான் வசிக்கிறீங்க, நானும் சாந்தி தாமத்தில் தான் வசிக்கிறேன்னு பாபா சொல்கிறார் இல்லையா. ஆத்மா பரமாத்மா 2 பேருடைய வசிப்பிடம் சாந்தி தாமம் தான். ஸோ குழந்தைகளாகி நீங்கள் அதனால தான் நினைக்கும் போதே பரந்தாமத்தில் இருக்கிறன்ற அந்த உணர்வுலே இருங்கன்றார். ஏன்னா பாபா வந்துட்டால் செத்துட்டோம்ல, உடம்பு விட்டு வெளில வந்துச்சு இல்லை. உடம்பை விட்டு ஆத்மா எங்கே இருக்கும்? அங்கே தானே இருக்கணும். இல்லை பேயா அலைய போகிறீங்களா? அப்போ அங்கே தானே இருக்கணுன்றார். அதனால தான் உங்களுடைய வசிப்பிடம் அங்கேன்னு எதுக்கு சொல்கிறார்? நீங்கள் அங்கே தான் இருக்கணும். நீங்கள் வசிக்க போகிற இடம்னு சொல்ல, வசிப்பிடம் இப்போவே சொல்கிறார். பாபாவும் இப்போவும் அங்கேயே வசிக்கிறவர் தான் இல்லையா. இங்கே வந்து போகிறார். அந்த மாதிரி நம்மளும் இங்கே வந்து காரியத்தை செஞ்சுட்டு ஓடி போயிடணும். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் மறுபிறவி எடுத்து வரீங்க. நான் இந்த மாதிரி பிறவி கடலில் வந்து சிக்கிறது கிடையாது. ஒரே முறை தான் வரேன். இந்த ரதத்தில் பிரவேசம் செய்கிறேன் பிரம்மா உடலில். ஸோ இது என்னுடைய ரதம், அவ்வளோதான். என்னோடய உடம்பு கிடையாது. ஒருவேளை சங்கர்கிட்ட கேட்கலான்னு நீங்கள் நினச்சாலும் கேட்க முடியாது. ஒருவேளை நீங்கள் சூக்ஷ்மோதனத்துக்கே போய் கேட்டால் கூட இது என்னுடைய சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவார் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்குன்னு சரீரம் இருக்குது. சிவபாபா தான் சொல்கிறாரு, இது என்னோட உடம்பு கிடையாது, இது பிரம்மாவுடைய உடம்பு, இதை நான் ஆதாரமாக எடுத்துருக்கிறேன். அதனால தான் அதை ரதம்னு சொல்கிறார். ஏன்னா எனக்கும் கர்மேந்திரியங்களுடைய ஆதாரம் தேவை. அப்போ தானே பேச முடியும் ஞானத்தை. ஸோ முதல்ல பதித்த பாவனன் ஞானக்கடல் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லைன்ற விஷயத்தை புரிய வைங்க. ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா ஆத்மாக்களையும் அழுக்கிலிருந்து தூய்மையாக்கிறது கிடையாது. தூய்மை ஆன பிறகு அந்த உலகத்தை ராஜ்யம் செய்கிறதுக்கு தான் அவர் வரார் இளவரசராக, முதல் இளவரசராக. பிறகு அவர் மகாராஜாவாகிறார். அவர்கிட்ட இந்த ஞானமெல்லாம் கிடையாது. அழுக்கானவர்களை தூய்மையாக்குற ஞானம் அவர்கிட்ட கிடையாதுன்னும் போது அவர் எப்படி பதித்த பாவனர் ஆக முடியும்? பதித்த பாவனர்னால் அழுக்கானவர்களை தூய்மையாக்குபவர்னு அர்த்தம். ஸோ படைப்புகளுடைய ஞானம் படைப்பவர்கிட்ட தானே இருக்கும். படைப்பவர் சிவபாபா. ஸ்ரீகிருஷ்ணர் படைப்பு. ஸோ படைப்பவராகிய சிவபாபா தான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை கொடுத்து இப்போ படைக்கிறார். நீங்கள் என்னுடைய குழந்தைங்கன்னு சொல்கிறார். நாங்கள் உங்களுடையவர்கள் பாபான்னு நீங்களும் சொல்கிறீங்க. பிரம்மா மூலமாக இந்த பிராமணர்களுடைய படைப்பு உருவாகுது. இல்லாட்டினா பிராமணர்கள் எங்கேருந்து வந்தாங்க? சூக்ஷ்மோதனத்தில் இருக்கிற பிரம்மா வேறு யாரும் கிடையாது. மேலே இருக்கிறவரே தான் இங்கே கீழேயும் இருக்கிறார், கீழே இருக்கிறவர் தான் மேலேயும் இருக்கிறார். ஸோ இதை அந்த டைமில் புரிஞ்சிக்க கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா? இப்போவுமே அது கஷ்டம்தான். அதாவது சாக்காரத்தில் பிரம்மா பாபா இருக்கும்போது, அதாவது ஸ்தூல உடம்பில் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே மேலே ஒரு பிரம்மாவுடைய உடல் இருந்தது. அது பாபா சொல்கிறார், இவரே தான் அவர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 2 பேரெல்லாம் கிடையாது. அதை வந்து சம்பூர்ண பிரம்மாண்டம். அதேமாதிரி மம்மாவுடைய உடல் கூட அப்படி இருந்துச்சு, சம்பூர்ண மம்மான்ட்டு. ஸோ ஒரே ஒருத்தர் தான். சம்பூர்ணமான பிறகு அங்கே இருக்கிறத ஒரு காட்சிக்காக வச்சுருக்கிறாங்க. நல்லது. அதே மாதிரி விஷ்ணுவும் லக்ஷ்மி நாராயணனும் ஒருத்தர் தான் இல்லை. லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம்தான் விஷ்ணு. அதுவும் காட்சிக்காக அங்கே வச்சிருக்கிறார். அவங்க எங்கே வசிக்கக்கூடியவங்க?
பிரம்மாவில் இல்லை ஆக்சுவலாக மேலேயே வசிக்கக்கூடியவர்னா சங்கரை மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி பிரம்மாவும் விஷ்ணுவும் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் தான். அவங்களுடைய ஒரு காட்சி அங்கே இருக்குது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஆகிறார். பிரம்மா சரஸ்வதி தான் பிறகு சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாங்க. ஆனால் சூக்ஷ்மவாதனத்தில் பார்த்திங்கன்னா விஷ்ணுவும் இருப்பார், பிரம்மாவும் இருப்பார் இல்லையா. ஒருத்தருடைய 2 எதிர்காலமும் அங்கே இருக்கும். பிறகு அவங்களே முழு கல்பத்திலும் 84 பிறவிகள் எடுத்த பிறகு, அதாவது லக்ஷ்மி நாராயணன் முழு கல்பத்தில் 84 பிறவி எடுத்த பிறகு சங்கமேகத்துக்கு வரும்போது மறுபடியும் பிரம்மா சரஸ்வதியாக ஆகிறாங்க. லக்ஷ்மி நாராயணனும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். ஆனால் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். விஷ்ணுவுக்கு 4 கைகள் கொடுத்துருக்கிறாங்க. அது உண்மையில் லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபம், அதாவது இல்லற மார்க்கம் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஸோ பாரதத்தில் ஆரம்பத்திலிருந்து இல்லற மார்க்கம் தான் நடக்குது. அதனால தான் விஷ்ணுவுக்கு 4 புஜங்கள் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பிரம்மா சரஸ்வதி இருக்கிறாங்க. சரஸ்வதி பிரம்மா மூலமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தை. பிரம்மாவுமே தத்தெடுக்கப்பட்ட குழந்தை தான் சிவபாபாவனால். அதுக்கு முன்னாடி அவருடைய உண்மையான பேர் லேக்ராஜ். பிறகு அவருடைய பேரை பிரம்மான்னு சிவபாபா மாற்றுறார். அதே மாதிரி சிவபாபா பிரம்மாவோட பிரவேசம் செஞ்சு ராதாவை தன்னுடையவராக ஆக்கிக்கிட்டு சரஸ்வதின்னு பேர் வைக்கிறார். ஸோ அம்மாவுடைய ஒரிஜினல் பேர் ராதா. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை. முதல் ஜென்மத்துலேயும் அவங்க பேர் ராதா, கடைசி ஜென்மத்துலேயும் அவங்க பேர் ராதா. அவங்க பேரை சரஸ்வதின்னு வைக்கிறார். சரஸ்வதியுடைய லௌகீக தந்தை கிடையாது பிரம்மா, இல்லை அலௌகீக தந்தை. நமக்கு எப்படி பிரம்மா அலௌகீக தந்தையோ அதே மாதிரி சரஸ்வதிக்கும் அலௌகீக தந்தை. மற்றபடி பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் லௌகீக தந்தை தனித்தனியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க கிடையாது, இறந்துட்டாங்க. சிவபாபா பிரம்மா மூலமாக ராதாவையும் சரி உங்களையும் சரி தத்தெடுக்கிறார். நீங்கள் எல்லோருமே இப்போ தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்க. பிரம்மாவும் உங்களை மாதிரி சிவபாபாவுடைய குழந்தை தான். ஸோ பிரம்மாவுடைய கமல வாய் மூலமாக, தாமரை போன்ற வாய் மூலமாக இந்த ஞானத்தை கொடுத்து படைப்புகளாகிய உங்களை படைக்கிறார். அதனால் பிரம்மாவையும் தாயின்னு சொல்கிறோம் இல்லையா. பிரம்மாவை அம்மானும் சொல்கிறோம், அப்பானும் சொல்கிறோம். ஆண் உடலில் இருக்கனால பிரம்மா பாபான்னு சொல்கிறோம். ஆனால் பிரம்மா மூலமாக சிவத்தந்தை நம்மளை படைக்கிறதுனால பிரம்மா அம்மாவாகவும் ஆகிறாங்க. அதனால்தான் நீங்கள் தான் தாயும் தந்தையுமாக இருக்கிறீங்க. நாங்கள் உங்களுடைய குழந்தைங்க. உங்களுடைய கருணை மூலமாக சுகமான உலகம் உருவாகுது அப்படின்னு பாடுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு 2 அர்த்தம். ஒன்று, பிரம்மா பாபாவே தாயும் தந்தையுமாக இருக்கிறாங்க. இன்னொன்று, தாயாக பிரம்மாவும் அந்த உடம்புல தான் சிவபாபா இருக்கிறார் தந்தையாக. ஸோ 2 பேரும் சேர்ந்து இருக்கனால தாயும் தந்தையாக இருக்கிறீங்கன்னு பாடுறாங்க. ஸோ பிராமணர்களாகிய நீங்கள் இப்போ இந்த தாய் தந்தைக்கு குழந்தையாகி இருக்கிறீங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல புத்தி வேணும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது இல்லையா. குழந்தைகளாகிய நீங்கள் ஆக்சுவலாக நம்ம சொல்கிறது இது ஆக்சுவலாக இது புரியுது. ஆனால் இது அப்படியே கிறிஸ்தவ மதத்தில் அவரே தான் அப்பா, அவரே தான் குழந்தைன்ட்டு இயேசு சொல்லுவாங்க. ஆனால் அது தப்பு இல்லையா. பரமபிதா வேறு, அவருடைய குழந்தை இயேசு வேறு. பிதா சுதன் பரிசுத்தாவி, அவர் உடம்புல வந்த ஆத்மா, அதுவும் அவர் எண்ணுவாங்க. சரி, குழந்தைகளாகிய நீங்கள் அது இங்கே வரக்கூடிய ஞானம் அங்கே வெளிப்படுறதுனால அவங்களால புரிஞ்சிக்க முடியல.
ஸோ குழந்தைங்களுக்கு சிவபாபா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கிது. பிரம்மா சொர்க்கத்தை படைக்கிறதும் கிடையாது, ஞான கடலும் கிடையாது. இல்லை, ரெண்டுமே யாருடைய மகிமை? சிவபாபாவுடைய மகிமை. ஏன்னா ஞானக்கடல் அந்த ஒரு சிவத்தந்தை மட்டும்தான். அவர் தான் ஆத்மாக்களின் தந்தை, ஞானக்கடல். இப்போ ஆத்மாக்களாகிய நாமளும் அவரை மாதிரி ஞானக்கடலாக ஆகிறோம். ஆனால் மாஸ்டர் ஞானக்கடல். ஸோ பிரம்மாவை ஞானக்கடல்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடலாக இருக்கிறவர் ஒரு சிவபாபா தான். நம்மளானா மாஸ்டர் ஞானக்கடல்னு சொல்லலாம். அதுவும் இப்போ மட்டும்தான். கடல்னால் எப்போவுமே வற்றாமல் இருக்கணும்ல. அதுமாரி ஞானம் எப்போவுமே வற்றாமல் சிவபாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது. சொர்க்கத்துக்கு போனோடனே எல்லாம் மறந்துடும் நம்ம. நீங்கள் எல்லோரும் நதிகளாக இருக்கிறீங்க இல்லையா? கடல்லிருந்து வெளிப்படுற நதிகள் தான் நாம். கடலுக்கு, அதாவது சிவபாபாவுக்கு தனக்குன்னு சரீரம் கிடையாது. ஆனால் நதிகளாகிய குழந்தைங்களுக்கு சரீரம் இருக்குது. நீங்கள் ஞான நதிகளாக இருக்கிறீங்க. கல்கத்தாவில் மிகப்பெரிய நதி இந்த பிரம்மபுத்திரா நதி இருக்குது. ஏன்னா அதுக்கு கடலோட தொடர்பு இருக்குது. அதை பார்த்தாலே கடல் அளவுக்கு பெருசாக இருக்குமா. ஸோ அங்கே பெரிய மேளாவும் கொண்டாடுவாங்களாம் வருஷம் வருஷம். ஸோ அது உண்மையிலே எதோடைய நினைவுன்னா, இப்போ நம்மளுடைய மேலே பாபாவோடு சந்திக்கிறோம் இல்லையா? ஸோ கடலாகிய சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் இணைஞ்சே இருக்கிறாங்க. ஸோ கடலோட தொடர்பு இப்போ பிரம்மா பாபாவுக்கு இருக்கிறது. அங்கே பிரம்மபுத்திரா நதிக்கு இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஆனால் இது உயிரோட்டமான நதி பிரம்மா பாபா. அங்கே இருக்கிற பிரம்மபுத்திரா ஜடமானது. இல்லை, பிரம்மா என்கிற புத்திரன், சிவனுடைய புத்திரன். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் தந்தை தான் புரிய வைக்கிறார். எந்த சாஸ்திரத்தில் இந்த விஷயங்கள் கிடையாது. ஏன்னா சாஸ்திரங்கள்லாம் பக்தி மார்க்கத்துடைய டிபார்ட்மெண்ட். அதில் ஞானத்தின் விஷயமே கிடையாது. அங்கே ஒன்றும் ஞான கடல் கொடுக்கல இந்த ஞானத்தை, அதாவது பக்தியின் ஞானத்தை. பரமபிதா பரமாத்மா தான் ஞானக்கடல். அவர் இந்த சங்கமிகத்தில் நம்மளை ஞான ஸ்நானம் பண்ண வச்சு அதன் மூலம் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். அதில் நினைவு தான் இந்துக்கள் கங்கையில் போய் மூழ்கி வராங்க, கிறிஸ்தவர்கள் ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. ஆனால் அதன் மூலமாலாம் சத்கதி கிடைக்காது. உண்மையிலே இந்த ஞானத்தில் மூழ்கிறதுனால தான் சத்கதி கிடைக்கும். ஸோ எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து சொர்க்கத்தின் சுகத்தின் அதிர்ஷ்டத்தை நாம் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறோம். உண்மையில் நாம் சத்தியுகம் திரேதாயுகத்தில் பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தோம். ஆனால் இப்போ நாம் பூஜாரி மனிதர்களாக இருக்கிறோம். பிறகு மீண்டும் மனிதன்லேருந்து தேவதையாக ஆகிறோம். ஸோ பிராமணன்லேருந்து தேவதா தர்மத்துக்கு வருவோம். பிறகு அங்கேருந்து க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்திரனாக ஒவ்வொரு வர்ணத்திலையும் வருவோம். 84 பிறவிகள் எடுத்து ஏணிப்படியில் கீழே தான் இறங்க வேண்டி இருக்குது. இதையும் தந்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிறப்புகளை பற்றி தெரியாமல் தான் இருந்தீங்க. நீங்கள் தான் முழுசாக 84 பிறவி எடுத்தீங்க. யார் முதல்ல வந்தாங்களோ சத்தியுகத்தின் தொடக்கத்தில், அவங்க தான் முழுசாக 84 பிறவி எடுக்கிறாங்க. ஸோ அப்படி முதல்ல வரணும்னா பாவத்தை ஃபுல்லாக நீக்கணும். இப்போ அதுக்கு தான் பாபாவை நினைக்கிறோம். ஏன்னா யோகா மூலமாகத்தான், யோகானால பாபா நினைக்கிறது தான். யோகா மூலமாக தான் கரைகள்லாம் நீங்குது. ஸோ அந்த நினைவில் தான் முயற்சி இருக்குது. சில குழந்தைங்க ஞானத்தில் தீவிரமாக இருக்கலாம், சூப்பராக ஞான சிந்தனை பண்ணி சொல்லலாம்.
ஆனால் நினைவில் குறைபாட்டோடு தான் இருக்கிறாங்க. ஸோ அது அந்த குணத்தில் தெரியும். பந்தனத்தில் இருக்கிறவங்க நினைவு செய்கிறதில் பந்தனமே இல்லாதவர்களை விட சூப்பராக இருக்கிறாங்க. ஸோ அதுதான் மெயினாக இன்றைக்கி சொல்கிறார் இல்லையா. பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்கள் தான் விழுந்து வந்து நினைச்சேன். ஏன்னா பந்தனத்தில் இருக்கும்போது அடி மேலே அடி விழும் இல்லையா. அடி விழுந்தாலே டக்குன்னு பாபா கிட்ட தானே புத்தி போகும். ஸோ அதனால தான் பந்தனத்தில் இருக்கிறவங்க பந்தனம் இல்லாத சரண்ட பிரதர் சரண்ட சிஸ்டரை விட சூப்பராக நினைவு பண்ணுவாங்க. அவங்க கரெக்டாக அமிர்தாவில் ஏந்திரிக்கலாம், ஆனால் நினைவு போய் கரெக்டாக போய் உட்காராது. ஏன்னா நினைக்கிறதுக்கான அவசியம் இல்லாமல் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் நினைக்க போகிறாங்க. ஸோ பிரச்சனை இருக்கும்போது தான் இறைவனை நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ பந்தனத்தில் இருக்கிறவங்க சிவபாபா சந்திக்கிறதுக்காக இரவு பகலாக இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தினமும் சந்திக்கிறீங்க இல்லையா, அதனால் அவருடைய அருமை தெரியல. அதனால தான் உங்களுக்கு நினைவு செய்யுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லப்படுது. நீங்கள் தான் அடிக்கடி மறக்கவும் செய்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அதிக புயல்கள் வருது. ஆனால் அவங்க நினைவு செய்கிறதுக்கு ஏங்குறாங்க. நீங்கள் ஏங்குறது கிடையாது. அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலும் உயர்ந்த பதவி அடைஞ்சிடுவாங்க. இதுதான் இங்கே பெரிய விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, சென்டரில் இருக்கிறவங்க தான் ராஜா ராணி ஆக முடியும், சென்டரில் இருக்கவங்க தான் உயர்ந்த பதவி. பாபா சொல்கிறது அது அவங்க உருவாக்குற முரளிப்பில் இருக்குது. அது பாபா சொல்கிறது பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்கள் தான் உயர்ந்த பதவி அடைவாங்கன்ற. தெருக்கு தெரு அம்மன் கோயில் தானே இருக்குது இல்லை. கல்யாணம் ஆகாத கன்னிக்கான தெய்வம் கன்னியாகுமரியில் இருக்க விரல் விட்டு எண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ரொம்ப ரேர். சரி, அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலும் உயர்ந்த பதவி அடைஞ்சிடுவாங்க. பாபாவுடைய நினைவில் இருக்கிறதன் மூலம் நமக்கு சொர்க்கராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் அலட்சியமாக இருக்கலாமா? எப்படி குழந்த கர்ப்பத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு துடிக்குமோ அந்த மாதிரி பந்தனத்தில் இருக்கிறவங்க ஏங்கி ஏங்கி பாபாவை அழைக்கிறாங்களாம். எப்படி சூப்பராக இல்லையா. அந்த பந்தனத்தில் சிக்கிட்டு இருக்கிறது கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதான். படா வெளியில் வருவேன் பாபாவை சந்திப்பேன்னு இருப்பாங்களாம். இப்போ அந்த நினைவு இல்லையா, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வெளியில் வரணுன்றது ஒரே எண்ணம் தானே இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்குமா பாபா சந்திக்கணுன்றது அதே எண்ணம். சிவபாபா இந்த பந்தனத்துலேருந்து நீக்குங்க. ஸோ அது நன்மையாக போயிடுது இல்லையா. ஏதோ ஒரு பாவம் செஞ்சனால பந்தனத்தில் மாற்றம், ஆனால் அதுவே அவங்களுக்கு நன்மை ஆகிடுது. ஏன்னா இரவு பகலாக நினைவு செய்கிறாங்க. உங்களுக்கு தந்தை கிடைச்சிட்டாரு, ஆனால் நீங்கள் சோம்பலோடு இருக்கிறீங்க நினைக்காம இல்லை. இங்கே சோம்பல்ன்றது நினைக்காமல் இருக்கிறது. நாம் பாபாவுடைய குழந்தையாக தானே இருக்கிறோம், அதனால் நாம் இந்த சரீரத்தை விட்டால் இளவரசர் ஆகிடுவோம் அப்படின்ற குஷி உள்ளுக்குள்ளே நிரந்தரமாக இருக்கணும். ஆனால் மாயா நினைவு செய்ய விடுறது கிடையாது. நினைவின் மூலமாக அதிக குஷியோடு இருப்பீங்க. நினைவு செய்யலைன்னா ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா. நினைவு செய்யலைன்னா மாயா அடிச்சுக்கிட்டே இருக்கும், மாயாக்கிட்டே ஏசிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் ஏமாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் மிகப்பெரிய ஏமாற்றம், அங்கே பதவியும் இருக்காது. இது இல்லாமல் தண்டனை வேறு. ஸோ அதனால் நினைவு செய்ய செய்ய இப்போவும் குஷி, கடைசியிலும் குஷி, சொர்க்கத்தின் ஆரம்பத்திலும் குஷி, முழு கல்பமும் குஷி. ஸோ அரை கல்பம் ராவண ராஜ்யத்தில் அதிக துக்கத்தை நீங்கள் அடைஞ்சிங்க. ஸோ அகால மரணம் ஏற்பட்டுக்கிட்டே வந்தது. ஸோ துக்கம் இருக்கவே செய்யுது. எவ்வளவு தான் பணக்காரர்களாக இருந்தாலும் துக்கம் இருக்கத்தான் செய்யுது இந்த கலியுகத்தில் அல்லது ராவண ராஜ்யத்தில். ஏன்னா டக்குன்னு அகால மரணம் ஏற்பட்டுடுது இல்லை. நிறைய பணக்காரங்களாம் பாருங்களேன், திடீர்னு அவங்க குழந்தைங்க 8 வயசில் இறக்குறாங்க, 10 வயசில் இறக்குறாங்க, 20 வயசில் இறக்குறாங்க, 25 வயசில் இறக்குறாங்க.
அவ்வளோதான். அப்புறம் பணம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். சத்தியுகத்தில் இந்த மாதிரி அகால மரணம் இருக்காது. ஒருபொழுதும் நோய் ஏற்படாது. சரியான நேரத்தில் தானாகவே ஒரு உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுத்துக்குவாங்க. அது பேர் சுகதாமம். ஆனால் மனிதர்கள் சொர்க்கத்தின் விஷயங்கள்லாம் கற்பனை அப்படின்னு நினைக்கிறாங்க. சொர்க்கம் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ போய் பார்த்தியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நாம் தான் சொர்க்கத்தில் வசித்தவர்கள், வசிக்க போகிறவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிறகு 84 பிறவி எடுக்கிறோம். இந்த முழு விளையாட்டும் பாரதத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது. நாம் 21 பிறவிகளுக்கு தூய்மையான தேவதைகளாக இருந்தோம் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு நாமளே தான் சத்திரியராக, வைஷ்யராக, சூத்ரராகவும் ஆனோம். இப்போ மறுபடியும் தேவதை ஆகிறதுக்காக பிராமணராக இருக்கிறோம் இல்லையா? தேவதை ஆகிறதுக்கான படிக்கிற இடம்தான் பிராமணர் சங்கமயுகம். ஸோ இந்த சுயதர்சன சக்கரம் ரொம்ப ஈஸி. பாபா தான் இதை புரிய வைக்கிறார். இதை தான் பக்தி மார்க்கத்தில் சுதர்சன சக்கரத்தை சிவன் கிருஷ்ணருக்கு கொடுத்ததாக சொல்லியிருப்பாங்க. கரெக்டு தான் இல்லையா? ஆனால் கிருஷ்ணருக்கு கொடுக்கல, பிரம்மாவுக்கு கொடுக்குறார். பிராமணர்களாகிய நமக்கு கொடுக்குறார். சிவபாபா இந்த பிரம்மாவுடைய ரதத்தில் வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிரம்மா தான் சத்தியுகத்துடைய தொடக்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தார். பிறகு 84 பிறவி எடுத்து அழுக்காகிட்டார். பிறகு இவர் உடம்பில் தந்தை பிரவேசமாகி தத்தெடுக்கிறார். நான் இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுத்து உங்களை எல்லாம் என்னுடையவராக ஆக்கிறேன் அப்படின்னு சுயம் தந்தையே சொல்கிறார். பிறகு உங்களை நான் சொர்க்கத்தின் ராஜ்யத்துக்கு தகுதியுடையவர்களாக ஆக்கிறேன். ஸோ யார் சொர்க்கத்தின் ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக ஆகிறாங்களோ இப்போ அவங்க தான் ராஜ்யத்தில் வருவாங்க இல்லையா? அப்போ தகுதியுடையவர்களாக ஆக்கிக்கணும் நம்மளை நாம். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்கள் நடத்தைகள் அவ்வளோ நல்லா இருக்கணும். இங்கே முக்கியமானது தூய்மை. இதில் தான் குறிப்பாக பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. சில இடங்களில் ஆண்களுக்கும் பிரச்சனை ஏற்படுது. விகாரத்துக்காக ஒருத்தர் தொந்தரவு செய்கிறாங்க. இங்கே தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறதுனால சக்தி சேனைகள்னு பேர் வைக்கப்பட்டு இருக்குது. வந்தே மாதரம் அப்படிங்கிறது தாய்மார்களாகிய உங்களுடைய மகிமை தான் இல்லை? பாரதத்தை உருவாக்கிய தாய்மார்களுக்கு வந்தனம்னு அர்த்தம். காமச்சிதையிலிருந்து இறங்கி தூய்மையாகிறதுக்காக இப்போ நீங்கள் ஞானச்சிதையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லை? ஞானச்சிதையில் உட்காந்தது காமச்சிதையிலேருந்து இறங்கி வந்தாச்சு. தூய்மையாகிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறோம் இல்லை? அந்த நினைவு அதை ஃபுல்லாக அழிக்கிறதுக்காக உட்காந்துட்ருக்குறோம். துவாபர யுகத்துலேருந்து காமச்சிதையில் தான் உட்காந்துட்டு இருந்தீங்க. ஆனால் தான் அந்த நினைவை அழிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஒருவரை ஒருவர் விகாரத்தில் செல்வதற்கான கயிறை விகார பிராமணர்கள் கட்டுறாங்க. அதாவது தாலி கட்ட வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அது விகாரத்தில் விழ வைக்கிறதுக்கான கயிறு. நீங்கள் விகாரமற்ற பிராமணர்கள். ஸோ அதனால் நம்ம இப்போ அதை நீக்கிட்டு இல்லையா? அதை நீக்கிட்டேன்னா தாலி இருக்கும். ஆனால் புத்தியினால் சகோதர சகோதரி அப்படின்ற உணர்வோட ஞானச்சிதையில் உட்கார வைக்கிறோம் மற்றவர்களையும். ஏன்னா காமச்சிதையின் மூலமாக கருப்பாகிட்டீங்க. ஞானச்சிதை மூலமாக தான் தூய்மையாக ஆவீங்க. ஸோ கணவன் மனைவி ஒன்றாவே இருங்க, விட்டுட்டெல்லாம் போக சொல்லலை. ஆனால் நாங்கள் விகாரத்தில் செல்ல மாட்டோன்னு உறுதிமொழி எடுத்துக்கணும்னு பாபா சொல்கிறார். அதனால தான் அதுக்காக பாபா மோதிரம் அணிய வைக்கிறாராம்.
ஸோ அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு போல் இருக்குது. பாருங்களா, இப்போ கிறிஸ்தவர்கள் மோதிரம் தானே மாற்றுவாங்க. இப்போ மோதிரம் அணிகிறதுடைய அர்த்தம் தூய்மையாக இருப்புன்றதுக்காக. ஆனால் அவங்களுக்கு தாலிக்கு சப்ஸ்டியூட்டாக மோதிரம் போட்டுக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். சிவபாபா நமக்கு பாபாவாகவும் இருக்கிறாரு, அதாவது அப்பாவாகவும் இருக்கிறாரு, நாயகனாகவும் காதலனாகவும் இருக்கிறார், அனைத்து சீதைகளின் ராமராக இருக்கிறார், அவர் தான் பதித்த பாவனனாக இருக்கிறார். மற்றபடி ரகுபதி ராகவ ராஜாராமின் விஷயம் கிடையாது. அப்படின்னு அர்த்தம் திரேதாயுகத்தில் வர ராமருடைய விஷயம் கிடையாது. அவர் ராஜாராமர். இந்த சங்கமேகத்தில் தான் இந்த பிராப்தியை அவரும் அடைஞ்சார். அவர்கிட்ட இம்சைக்கான அம்பு காட்டி இருக்கிறது தப்பு. சித்திரங்களில் கூட காட்டக்கூடாது. சந்திரவம்சின்னு மட்டும்தான் எழுதணும். ஏன்னா அங்கே எந்த இம்சையும் பண்ண மாட்டாங்கல்ல, அங்கே என்ன சண்டையாக போடுறாங்க. சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக நமக்கு இந்த சக்கரத்துடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார் அப்படின்னு நாம் மற்ற குழந்தைங்களுக்கும் அல்லது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்குமே புரிய வைக்கணும். சத்யநாராயணனுடைய கதை இருக்குது இல்லையா, அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கதை. மற்றபடி அந்த கதையை படிக்கிறதுனால நரன்லேருந்து யாரும் நாராயணன் ஆகிறது கிடையாது. ஆனால் சத்யநாராயணன் கதையுடைய அர்த்தமே நரன்லேருந்து நாராயணன் ஆகிறாங்கன்றது தான். அதே மாதிரி அமர கதையும் படிக்கிறாங்க. ஆனால் அதை படிக்கிறவங்களோ அதை கேட்குறவங்களோ அமரபுரிக்கு போகிறது கிடையாது. 2500 வருடம் மரண உலகம்தான் நடக்குது இல்லையா. அது முடிகிற வரைக்கும் யாரும் அமரலோகத்துக்கு போக முடியாது. அதேமாதிரி 3வது கண்ணின் கதையை கூட தாய்மார்கள் கேட்குறாங்க. ஆனால் உண்மையான 3வது கண் கெடுக்கிற கதை இப்போ பாபா சொல்கிறது தான். ஏன்னா இப்போ தான் ஞானம்ன்ற 3வது கண் ஆத்மாவுக்கு கிடைக்கிது. அதனால் ஆத்மாபிமானியாக ஆகணும். ஏன்னா இங்கே மெயின் ஞானமே நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மான்றது தான். நான் இந்த சரீரத்தின் மூலமாக தேவதையாகிறேன். என்கிட்ட தான் மனிதர்களை தேவதையாக சீர்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது, அந்த சமஸ்காரம் இருக்குது, அந்த பொறுமை. எவ்வளோ பொறுமை வேணும் அத்தனை பேரையும் மாற்றணுன்னா அந்த சக்தி என்கிட்ட தான் இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த சரீரத்தின் மூலமாக தான் நம்ம தேவதை ஆகிறோம். மனிதர்கள் எல்லோருமே இப்போ தேக அபிமானத்தில் தான் இருக்கிறாங்க. பாபா தான் எல்லோரையும் ஆத்ம அபிமானிகளாக ஆக்குறார். ஆனால் மனிதர்களோ ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பரமாத்மா தான் இந்த அனைத்து ரூபங்களையும் தாரணை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பொய். இதை தான் பொய்யான அபிமானம், பொய்யான ஞானம்னு சொல்லப்படுது. நான் ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கிறேன், பிந்துவாக இருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி தெரியாமல் தான் இருந்துச்சு, பிரம்மா பாபாவுக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ தான் பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். இதில் சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா இதை நமக்கு சிவபாபா சொல்கிறார். அதில் நம்பிக்கை இருக்கணும். பாபா சத்தியம்தான் சொல்லுவார் இல்லையா. சந்தேக புத்தி அழிவை கொடுக்கும். ஸோ அப்படி யாருக்கெல்லாம் சந்தேக புத்தி இருக்குதோ அவங்க அழிவை தான் அடைவார்கள், முழு ஆஸ்தி அடைய மாட்டாங்க இல்லையா. இங்கே நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் தான் ஆஸ்தி. எந்த அளவுக்கு சந்தேகம் வருதோ அந்த அளவுக்கு ஆஸ்தி இழப்பீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சந்தேக புத்தி இருந்தாலே பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டீங்க, விகாரத்தில் போய் விழுவீங்க. அப்போ ஆஸ்தி இழந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆத்ம அபிமானி ஆகிறதுல தான் முயற்சி இருக்குது. அதேமாரி உணவு சமைச்சா கூட புத்தி பாபா பக்கம்தான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரொட்டி செஞ்சிட்டு இருந்தாலும் உங்களுடைய நாயகனாகிய சிவபாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
ஸோ இந்த பயிற்சி ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கணும் இல்லையா. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் இந்த பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். சமைக்கும்போது மட்டும் கிடையாது. சமைச்சாலும் சாப்பிட்டாலும் ஆஃபீஸ்க்கு போனாலும் நண்பர்களோட பேசினாலும் எது பண்ணாலும் ஒரு பக்கம் பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். 90% கவனம் பாபா நினைக்கிறதுல தான் இருக்கணும். ஸோ எவ்வளோ நேரம் கிடைக்குமோ அப்போல்லாம் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நினைவின் மூலமாக தான் சதோப்பிரதானமாக ஆக முடியும் இல்லையா. 5000 வருஷத்து ஆஸ்தி கிடைக்குதுன்னா இப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். ஸோ 8 மணி நேரம் சரீர நிர்வாகத்துக்கான காரியம் செய்கிறதுக்கு ஒதுக்கிக்கோங்க. அதில் கூட இடையிடையில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏகாந்தத்தில் அதாவது தனிமையில் போய் உட்காந்துட்டு பாபாவை நினைங்க. டைம் கிடைக்கும்ல, நடுவில் பிரேக்கு வரும்ல. ஸோ நீங்கள் எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை சொல்லணும். இன்றைக்கி கேட்கலன்னா கூட நாளைக்கு கேட்பாங்க. அதெல்லாம் பேசாதப்பா கம்னு இருப்பான்றவங்க கூட நாளைக்கு சரிக்கோ அடிக்கடி சொன்னேன் என்னன்ட்டு ஒரு நாள் வருவாங்க. அதனால் சொல்ல முயற்சி பண்ணணும். தந்தை சர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். நாம் சர்க்கத்தில் இருந்தோம், இப்போ நரகவாசிகளாக ஆகிட்டோம். இப்போ மறுபடியும் தந்தைக்கிட்ட இருந்து நாம் ஆஸ்தி அடையணும். பாரதவாசிகளுக்குத்தான் பாபா புரிய வைக்கிறார். தந்தை வர்றது பாரதத்தில் தான். உங்ககிட்ட முஸ்லீம்கள் கூட ஞானத்தை கேட்கறதுக்காக வராங்க. அவங்களே சென்டரெல்லாம் கூட பார்த்துக்கிறாங்க இல்லையா. சரண்டர் பிரதர் சிஸ்டர்லாம் கூட முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்னு அவங்க மற்றவர்களுக்கும் சொல்கிறாங்க. அதேமாரி சீக்கியர்கள் வராங்க, கிறிஸ்தவர்களும் வராங்க இல்லையா. சைனீஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ மலேசியா சிங்கப்பூர்லாம் சைனீஸ் அதிகமாக வருவாங்களாம். இன்னும் போக போக நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இந்த ஞானம் எல்லாருக்கும் பொதுவானது. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான நினைவு பற்றிய ஞானம், ஈஸியாக ஆஸ்தி அடைகிறதுக்கான ஞானம். ஆனால் கண்டிப்பாக தூய்மை ஆகணும் இல்லையா. எந்தளவுக்கு தூய்மை ஆகுறீங்களோ அதை பொறுத்து தான். தானம் கொடுத்தீங்கன்னா கிரகச்சாரம் நீங்கிடும். இப்போ பாரதத்தில் ராகு திசை நடந்துட்டு இருக்குது. பிறகு 21 பிறவிகளுக்கு குரு திசை நடக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல குரு திசை தான் நடக்குது. பிறகு சுக்கிர திசை. சூரிய வம்சத்தினருக்கு குரு திசை, சந்திர வம்சத்தினருக்கு சுக்கிர திசைன்னு சொல்லலாம். பிறகு திசைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாத்தையும் விடக்கூடிய ராகு திசை நடந்துட்டு இருக்குது எல்லாருக்கும். குரு திசைன்னா எந்த குருவும் கிடையாது, விருக்ஷபதியின் திசை இல்லை. விருக்ஷபதி தந்தை வரும்பொழுது தான் நமக்கு குரு திசை மற்றும் சுக்கிர திசை ஏற்படுது. ராவணன் வரும்பொழுது ராகு திசை ஏற்படுது. குழந்தைகளாகிய உங்கள் மேலே இப்போ குரு திசை உட்காந்துட்டு இருக்குது. விருக்ஷபதியை மட்டும் நினைவு செய்யுங்க, தூய்மையாகுங்க, போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கஷ்டம் கொடுக்கல. பாபாவை நினைவு செய்யுங்க, தூய்மையாகுங்க, அவ்வளோதான். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு காரியமும் செஞ்சுட்டு இருக்கும்போதே ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான பயிற்சி பண்ணணும், பாபா நினைவில் இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணணும். தேக அகங்காரத்தை முற்றிலும் ஒழிச்சிடணும். அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சத்யுக ராஜ்யத்துக்கு தகுதியுடையவராக ஆகணும் அப்படின்னா உங்களுடைய நடத்தை ரொம்ப ராயலாக இருக்கணும். எல்லாத்தையும் விட மிக உயர்ந்த நடத்தை தூய்மை. தூய்மை ஆகிறதன் மூலமாக தான் தூய்மையான உலகத்துக்கு எஜமானராக ஆக முடியும். வரதானம். செய்பவர் மற்றும் சேவிப்பவர் சிவபாபாவுடைய நினைவின் மூலமாக சகஜயோகத்தின் அனுபவம் சேவிக்கக்கூடிய வெற்றிமூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இந்த காரியத்தை
அதாவது இந்த காரியத்துக்கு உங்களை கருவியாக ஆக்கின அந்த முதுகெலும்பாக இருக்கிறது யார் அப்படிங்கிற இதே நினைவு இருக்கட்டும். இல்லையா? முதுகெலும்பு இருந்தால் தான் இந்த உடம்பு நிற்கவே செய்யும். அந்த மாதிரி உங்களை கருவியாக்கி செய்ய வைக்கிறது யார்? இல்லையா? முதுகெலும்பு இல்லைன்னா எந்த செயலையும் வெற்றி அடைய முடியாது. அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்யும்பொழுதும் நான் வெறும் கருவி தான், செய்விப்பவர் சுயம் சர்வசக்தி வாய்ந்த தந்தைன்றதை மட்டும் சிந்தனை செய்யுங்க. தான அகங்காரம் போயிடும். ஸோ இந்த நினைவில் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிங்கன்னா சகஜ யோகத்தின் நினைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை, ஈஸியாக பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நாள் ஃபுல்லாக காரியம் செஞ்சுட்டு தானே இருக்கிறீங்க. அப்போ இதை பாபா செய்ய வைக்கிறார், பாபா செய்ய வைக்கிறார் போது ஈஸியாகவே பாபாவுடைய நினைவு வந்துடுது இல்லையா? ஸோ பிறகு இந்த சகஜ யோகம் சொர்க்கத்தில் உங்களை ஈஸியாக ஆட்சி புரிய வைக்கும். ஏன்னா இங்கே உருவாக்குற சமஸ்காரத்தை தான் அங்கே எடுத்துகிட்டு போவீங்க. இங்கே நினைவு ஈஸியாக இருக்கிற மாதிரி அங்கே ஆட்சி செய்கிறதும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோ பெரிய சுமை அப்படின்லாம் உங்களுக்கு தோணாது இல்லையா? தானாக நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்போ செய்ய வைக்கிறது பாபா, செய்ய வைக்கிறது பாபா, அது மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோகன்: இச்சைகளை எல்லாம் நிழலுக்கு சமமாக ஆக்கிடுங்க. நிழலுக்கு சமம் தான் அது. அது இல்லை, இருக்கிற மாதிரி ஒரு மாயை தோற்றம். ஸோ நீங்கள் புறமுதுகு காட்டிட்டு போனீங்கன்னா அது உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கும். அதை தேடி போனீங்கன்னா நிழலை என்னைக்கு பிடிக்க முடியும்? நீங்கள் பாட்டுக்கு அதை கண்டுக்காமல் போயிட்டு இருந்தால் நிழல் உங்கள் பின்னாடியே தானே வரும். அது மாதிரி தானாகவே உங்கள் பின்னாடி வரும். நீங்கள் அதை கண்டுக்காமல் போய்கிட்டே இருங்கன்றார். சூப்பர் பாயிண்ட்டு இல்லையா? நாய் வால்ன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? நாய் வாலை பிடிக்க முடியாது. நாய் பாட்டுக்கு போயிட்டே இருந்தால் வால் பின்னாடியே வரும். அந்த மாதிரி தான் இச்சைகள். அவ்யக்த இஷாரா: மகானாகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவுன்ற குணங்களை தாரணை பண்ணுங்க. இனிமை எப்படிப்பட்ட விசேஷமான தாரணை தெரியுமா? அது கசப்பான பூமியை கூட இனிமையானதாக ஆக்கிடுது. ஸோ பாருங்கள், ஒரு கசப்பான பூமி மாதிரி இருக்கிறவங்கள கூட இனிமையாக மாற்றிடும். அல்லது கசப்பான பூமினா அந்த என்விரான்மெண்ட், அந்த இடமே ரொம்ப மோசமான நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள இடத்தையே இனிமையாக மாற்றிடுமா. ஸோ நீங்கள் எல்லோரும் மாறிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரமே, உங்களை மாற்றினதுக்கான ஆதாரமே பாபா சொல்கிற அந்த 2 இனிமையான வார்த்தை தான். நேற்று சொன்னார் இல்லையா, 2 செகண்ட் இனிமையான பார்வை பார்த்து 2 வார்த்தை இனிமையாக பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும்னார். ஸோ அந்த மாதிரி பாபா பேசுகிற 2 இனிமையான வார்த்தை தான் உங்களையே மாற்றிச்சு. கரெக்டு தானே? அதே மாதிரி பாபா பார்க்குற இனிமையான பார்வை தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றிச்சு. சூப்பர் இல்லையா? அதே மாதிரி இனிமையான தன்மை மூலமாக மற்றவர்களையும் நீங்கள் இனிமையாக ஆக்குங்க. அதே மாதிரி வாயையும் இனிமையாக்குங்க. எப்போவுமே இந்த இனிமைன்ற பரிசை கூடவே வச்சுக்கோங்க. இல்லையா? மற்றவங்களையும் இனிமையாக்குங்க, உங்கள் வாயும் இனிமையாக்குங்க. உங்கள் வாய் இனிமையாகி இனிமையான வார்த்தை வந்தால் மற்றவங்களுடைய வாயிலேருந்து இனிமையான வார்த்தை தான் வரும். ஸோ அப்போ இனிமைன்ற கிஃப்ட்டு வச்சுக்கோங்க. இதன் மூலமாக எப்போவுமே நீங்களும் இனிமையாக இருப்பீங்க, மற்றவர்களையும் இனிமையாக ஆக்குவீங்க. ஸோ செம்ம பவர்ஃபுல் முரளி. குறிப்பாக பந்தனத்தில் இருந்த தாய்மார்கள் சொன்னார் பாருங்கள். ஸோ தாய்மார்களுக்கு ரொம்ப அற்புதமான முரளி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாய்மார்கள், உங்களால் நீங்களாம் சென்டருக்கு வரல, மதுபனுக்கு வரல, நீங்களும் ஒன்றும் உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னா இந்த முரளி எடுத்து காட்டுங்க. முரளி நீங்கள் சொல்கிறீங்களா பாபா சொல்கிறாரான்னு காட்டுங்க.
சென்டரில் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக வேலைக்காரங்களா ஆவாங்கன்றதை பாபா முரளியில் சொல்லியிருக்காரு. ஆனால் சென்டரில் இருக்கிறவங்க தான் கன்ஃபார்மாக ராஜா ஆவாங்கன்ட்டு பாபா எந்த முரளியிலும் சொன்னது கிடையாது இல்லையா. அவங்க அந்த ராஜ்யத்தில் வேலைக்காரங்களா ஆவாங்க. அதாவது எல்லோரும் கிடையாது, ஒழுங்காக நடந்துக்காதவங்க. சரி, ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.